ராஜாக்கள்கிட்ட பேசுறதுக்கு அனுமதி தேவை. எல்லாரும் போய் பேச முடியாது. ஒருவேளை ராஜாக்களோட பிள்ளைகளுக்கு மட்டும், அந்த நெருங்கிய நபர்களுக்கு மட்டும் அந்த அனுமதி கிடைக்கும். அந்த அரசவையில இருக்கிற முக்கியஸ்தர்களுக்கு கிடைக்கும். சாமானியர்களுக்கு கிடைக்காது. ஆனா நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்தஸ்தை நம்ம பெற்றிருக்கோம் இல்லையா? காட்ஸ் சில்ட்ரன். அதனால நாம எளிதில் ஆண்டவர்கிட்ட தொடர்பு கொள்ள முடியும். நாம எல்லாருமே ஆண்டவர்கிட்ட பேசலாம். ஸோ வி ஹாவ் டைரக்ட் லைன். ஒரு நேரடியான ஒரு லைன் நமக்கு கிடைக்குது. அதுதான் ஜெபம். இந்த ஜெபத்திற்கு நமக்கு மிடில் மேன் யாரும் தேவையில்லை. அதாவது மீடியேட்டர்ஸ் யாருமே தேவையில்லை. உங்க மூலம் நான் ஜெபம் பண்றேன், நீங்க எனக்காக போய் இந்த ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய விண்ணப்பத்தை போய் தெரியப்படுத்துங்கன்னு யார்கிட்டையும் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. நாம நேரடியா ஆண்டவர் அப்ரோச் பண்ணலாம். ஒருவேளை ராஜாவை தொடர்பு கொள்றதுக்கு தான் இந்த மாதிரி சில சடங்குகள் இருக்கும். இன்றைய அரசாங்கத்துல இருக்க உயர் பதவியில இருக்கிறவங்கள்ட்ட நம்ம நேரடியா போய் பேசிட முடியாது. இந்த தலைவர்கள் வழியாதான் நம்ம போக முடியும். ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் எப்ப வேணாலும் பேசலாம். அததான் சங்கீதம் 65:2 சொல்லுது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எல்லாரும் வருவாங்க ஆண்டவர்கிட்ட. நமக்கு டைரக்ட் லைன் இருக்கு. ஆண்டவரிடம் என்னெல்லாம் விண்ணப்பம் இருக்கோ அதை சொல்ல முடியும். இன்னைக்கு நீங்க கூட உங்க உள்ளத்துல இருக்கிறத ஆண்டவர்கிட்ட அப்படியே நீங்க பேசலாம். எதையாவது சொல்ல நினைத்து நீங்க வச்சிட்டு இருக்கிறத ஆண்டவர்கிட்ட நேரடியா பேசலாம். நமக்கு மீடியேட்டர் தேவையில்லை. யார்கிட்டையும் போய் என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. நேரடியா ஆண்டவர்கிட்ட பேசலாம். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டவருக்கு சொல்லப்படுற பேர் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம ஆண்டவர் கேட்கிறவரும் பதில் தருகிறவருமா இருக்கிறார். அவர் கேட்கிறார். நீங்க சொல்ல வர்றத எல்லாத்தையும், உங்க உள்ளத்துல இருக்க எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர்.